உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். என் பேர் கோபி நேனர், திரைப்பட இயக்குனராக இருக்கிறேன். என்னுடைய கிராமம் காட்டூர் கிராமம். காட்டூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் ஒன்றியத்தில் பொன்னேரி தொகுதியில் இருக்குது. இந்த காட்டூர் கிராமத்தில் அதனுடைய ஒரு ஏரி ஒன்று இருக்குது. இந்த ஏரி தமிழகத்தில் இருக்கிற 10 ஏரிகளில் மிக முக்கியமான ஏரிகளில் இது ஒரு ஏரி. மிகப்பெரிய நீர்ப்பரப்பை கொண்ட ஏரி இது. இந்த ஏரியை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் நாங்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய எல்லா பெரும்பான்மையான எங்களுடைய வாழ்க்கை ஆதாரமே விவசாயம் தான். இந்த ஏரி நீரை நம்பி தான் அந்த பல்வேறு கிராமங்கள், அங்கே இருக்கிற உழவுக்குடி மக்கள் எல்லாருமே இந்த ஏரியை நம்பி தான் இருக்கிறோம். வெறும் குடிநீர் தேவை அல்லாது மற்ற எல்லா தேவைகளும் இந்த ஏரியை நாங்கள் நம்பியிருக்கிறோம். இது மனிதர்களுடைய தேவை மட்டுமல்லாது நாங்கள் வளர்க்கிற ஆடு மாடுகளுக்கும் இந்த ஏரி தான் மிகப்பெரிய நீராதாரமாகவும் உயிராதாரமாகவும் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த ஏரியில் மண் எடுக்கிறதுக்கான வேலை துவங்கி இருக்குது. அப்போது நாங்கள் இங்கே ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத காலமாக நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளை சந்தித்து கொடுக்குறோம், போஸ்டர்ஸ் ஓட்டுறோம், கைப்பிரதிகள் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். எந்த சூழ்நிலையும் இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இதுவை நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. ஆனால் எங்கள் கோரிக்கைகளை இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் எங்களை செவிசாய்க்கலை. சரி, கோரிக்கைகளை ஏற்றுக்கல கூட பரவாயில்ல. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாங்கள், இந்த ஏரியை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள் நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு ஏரியில் மண்ணெடுக்கிறதுக்கான வேலைகள் துவங்கும் பொழுது இந்த மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஏரியை மண்ணெடுக்கிறதுக்கு அனுமதிக்கின்ற அதிகாரிகள் சிந்திக்கணுமா வேணாமா? ஐயா, கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒரு பணிவான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இது கம்ப்ளைண்ட் கிடையாது. தயவுசெய்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கையாக உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப பணிவாக இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை கேட்கணும் இல்லையா? நாங்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சி கருதி நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவுகளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் உருவாக்குகின்ற எல்லா திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தும் போது அதனுடைய மிகப்பெரிய உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆட்சி, இந்த அரசியல் இதெல்லாம் எங்களுக்கு மிகவும் விருப்பமானது. ஒரு ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் நேசிக்கின்ற என் போன்றவர்கள் உங்களுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வாக்காளர்களாகவும் ஒரு துணை கட்சிகளிலிருந்து இணைந்து வேலை செய்து இது வெற்றி பெற வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்ட சிந்தனையாளர்களாகவும் நாங்கள் இருந்து தான் இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். ஏனால் ஒரு திராவிட இயக்கம் என்பது, சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அமைப்பு என்பது, ஒரு ஜனநாயக சக்தியை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு என்பது எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் எப்பொழுதும் அந்த ஜனநாயகத்தை மதிக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உணர்வுகளையும் மதிக்கணும். ஆனால் நம்ம ஆட்சிகளில் இருக்கிற அதிகாரிகள் அதை செய்யலைன்னும் போது எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் ஒரு என்ன சொல்வது, ஒரு மன உளைச்சலும் ஏற்படுத்துது. ஏன்னா எங்ககிட்ட எந்த கேள்விகளும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, நேரடியாக மண்ணல்றாங்க. ஏன் நாங்கள் மண்ணல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல ஒரு பொதுவான கேள்வியாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் தனிப்பட்ட கேள்வியாகவும் இருக்குது. பொதுவான கேள்வி என்னன்னாக்கா, வெறும் இந்த ஏரி மட்டும் அல்லாது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற, அதுவும் பொன்னேரி தொகுதி சுற்றி இருக்கின்ற முக்கியமான ஏரிகளையும் இவர்கள் கை வைத்திருக்காங்க. கோளூர், கடப்பாக்கம், பூவாமி, ஆரணி, ஆமூர், கீழ்மேனி, பண்பாக்கம், மெத்தூர், தடப்பெரும்பாக்கம், திணிலி அப்படின்னு இந்த வரிசை நீண்டுனே போகுது. அப்போ இதை கவனிக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க தொடர்ந்து ஏரிகளிலே கை வைக்கிற போது ஏரிகளில் தொடர்ந்து கை வைக்கும் போது இது விவசாயத்துக்கு எதிரான ஒரு மறைமுக வேலை திட்டமாக இருக்குதோ, இல்லை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா, இது தெரியாமல் செய்கிறாங்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு உருவாகுது. ஏன்னா ஏரி என்பது விவசாயத்தினுடைய தேவைக்காக இருக்குது. நீங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மண் எடுக்கிறோம் அப்படின்னு இந்த அதிகாரிகள் எங்ககிட்ட சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் அதை மறுக்கலை, நீங்கள் எடுங்க. ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சியில் விவசாயத்தினுடைய பங்கும் இருக்குதா இல்லையா? விவசாயத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆகாதா?
அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சாலை போடுவதும் பல்வேறு கட்டிடங்களை கட்டுவதும் அப்படின்னாக்கா அப்போ விவசாயத்துக்கான வளர்ச்சியை யார் பாதுகாக்கிறது? ஏன்னா விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் வந்து நீராதாரம் தான். இந்த நீராதாரம் வந்து என்பது நாம் இந்த தலைமுறையில் உருவாக்குனதில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம் தலைமுறைகள் நாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து உலகம் முழுவதும் நம்மளை நெஞ்சு நிமிர்த்தி நம்ம சொல்கிறோம் தமிழர்கள், திராவிடர்கள் நம்ம சொல்கிறோம். இந்த திராவிடர்களுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய உழவு தொழிலுக்கான அறிவு சொத்து அது. அந்த அறிவு சொத்தை இவர்கள் வந்து அதை பற்றியான வரலாற்றுக்கான தேவையும் உழவர்களுக்கான ஒரு பசியாதாரத்திற்கான தேவைகளை பற்றி அடிப்படையாக கூட இந்த அதிகாரிகள் உணராமல் நேரடியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, எங்களுக்கு மண்ணு தேவையான நாங்கள் ஏரியை குறிமைப்போம் அப்படின்றது வந்து ஒரு அச்சத்தை உருவாக்குது. இந்த ஏரி மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற, இந்தியா முழுவதும் இருக்க எந்த ஏரிகளும் வந்து எந்த தேவைக்காக பண்ணப்படும். நமக்கு மண் தேவைப்படுதுன்னா மண்ணல்லத்துக்கு பல்வேறு இடங்கள் இருக்குது. அதை அவர்கள் வந்து தேர்வு செய்யலாம், அதை தேடி அவங்க செய்யலாம். ஆனால் ஏன் நேரடி ஏரிக்குள்ளே வராங்க? அப்போ ஏரிகள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சமமான ஒரு தளம் அதில் இருக்குது. அதனால தான் வந்து நீர் உறிஞ்சப்படாமல் அது வந்து கோடை காலங்களில் கூட நீரை வந்து பாதுகாக்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு சமதளத்தை அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு செயற்கையானது, இயற்கையானது அல்ல. அப்போ செயற்கையான ஒரு ஏரியில் இவங்க வந்து மண்ணல்றவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களோட தேவை கருதி அந்த புக்லைன் வச்சு அள்ளி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட சமதளத்தை வந்து உருக்குலைச்சிடுறாங்க. அதோடைய சமதளம் உருக்குலைச்சிட்டாலே நீர் வந்து தேங்கி நிற்பதற்கான ஒரு ஆதாரத்தை இழந்து பூமிக்குள் நீர் போயிடும். பூமிக்குள் நீர் போய் நீர்த்தேக்கம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஒரு நீராதாரம் இல்லாத இடங்களில் வெறும் வறண்ட பூமிகளில் இருக்கும்போது காற்று வந்து வெப்பமாக மாறுகிறது. காற்று வெப்பமாக மாறும் பொழுது அந்த காற்றுடைய ஈரத்தன்மை உறிந்து வாழ்கின்ற சிறு சிறு தாவரங்கள் வந்து செத்து போகுது. அந்த தாவரங்கள் செத்து போச்சுன்னா ஒரு வறண்ட ஒரு மஞ்சள் பிரதேசமாக ஒரு நிலம் அது மாறிடும். சிறு சிறு பயிர்கள் அழிவதன் மூலமாக அங்கே இருக்கிற சிறு உயிர்கள் அழிஞ்சிருது. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்